ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் ட்ரெய்னிங்ல உலகம் முழுக்க அதிகமா கேட்கப்படும் ஒரு ஃப்ரேஸ் இது. C121 டீச் ஒன். அதாவது C1 ஒரு ப்ரொசீஜரை சீனியர் டாக்டர் அல்லது டீச்சர் செய்வதை பார்ப்பது. 21 அதுக்கப்புறம் சூப்பர்விஷன்ல அந்த ப்ரொசீஜர் செய்து பார்ப்பது. டீச் ஒன் பின்னாடி அதை மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு மாஸ்டரி பெறுவது. வெஸ்ட் கசக்கஸ்தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் ட்ரெய்னிங் அப்ரோச்சும் இந்த பிராக்டிகல் லேர்னிங் ஃபிலாசபிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. கடாவர் பேஸ்ட் அனாட்டமி ட்ரெய்னிங், கிளினிக்கல் ஸ்கில்ஸ் லேப்ஸ், சிமுலேஷன் சென்டர்ஸ், டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் அஃபிலியேட்டட் கிளினிக்கல் சென்டர்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்ப வருடங்களிலிருந்தே பிராக்டிகல் எக்ஸ்போஷர் கிடைக்குது. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு 130+ இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு. 12+ அஃபிலியேட்டட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. வருடத்திற்கு 1,80,000+ அவுட் பேஷண்ட் கேசஸ் வருது. 42,000+ இன்பேஷண்ட் அட்மிஷன்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 98.3% இருக்கு. இது சாதாரண மெடிக்கல் யூனிவர்சிட்டி இல்ல, கசக்கஸ்தான்ல இருக்கும் வெஸ்ட் கசக்கஸ்தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஏன் உலகம் முழுக்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றாங்க? வாங்க டாப் ரீசன்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், 130+ இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ். 2026 டேட்டா படி இந்த யூனிவர்சிட்டிக்கு 130க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் அகாடமிக் MOU இருக்கு. அது நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது MPPS டிகிரி மட்டும் இல்ல, குளோபல் எக்ஸ்போசரும் கிடைக்கும். UK, ஆஸ்திரேலியா, கனடா, லித்துவேனியா, டர்க்கி, சவுத் கொரியா போன்ற பல கண்ட்ரீஸ்ல இருக்க யூனிவர்சிட்டிஸோட அகாடமிக் கொலாபரேஷன்ஸ் இருக்கு. இதனால இன்டர்நேஷனல் லெவல் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. மூன்றாவது, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2025ல மட்டும் 247 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் அகாடமிக் மொபிலிட்டி ப்ரோக்ராம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2026ஓட ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ்ல மட்டும் 117 ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டு பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸுக்கு போயிருக்காங்க. வேறொரு நாட்டின் ஹெல்த் கேர் சிஸ்டம், மெடிக்கல் டெக்னாலஜி, கிளினிக்கல் பிராக்டிசஸ் எப்படி இருக்கு என்பதை நேரடியாக பார்த்து லேர்ன் பண்ண முடியும். ஃபோர்த், ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆன் மெடிக்கல் ட்ரைனிங். மெடிக்கல் எஜுகேஷனில் தியரி மட்டும் போதாது, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கடாவர் ட்ரைனிங், சர்ஜிக்கல் ட்ரைனிங், கிளினிக்கல் ஸ்கில்ஸ் லேப்ஸ், சிமுலேஷன் ட்ரைனிங், பேஷண்ட் பேஸ்ட் லேர்னிங் மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போசர் கிடைக்குது. ஐந்தாவது, 12+ அஃபிலியேட்டட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ். மெயின் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, அஃபிலியேட்டட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கல் சென்டர்ஸ்ல ட்ரைனிங் கிடைக்குது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம பல்வேறு கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல எக்ஸ்போஷர் பெற முடியும். சிக்ஸ்த், மேசிவ் பேஷண்ட் எக்ஸ்போஷர். வருடத்திற்கு 1,80,000க்கும் மேற்பட்ட அவுட் பேஷண்ட் விசிட்ஸ், 42,000க்கும் மேற்பட்ட இன்பேஷண்ட் அட்மிஷன்ஸ். இது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் முக்கியம் தெரியுமா? நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது ஹிஸ்டரி டேக்கிங், கிளினிக்கல் ஆப்சர்வேஷன் போன்ற ஸ்கில்ஸ் வேகமாக டெவலப் ஆகும். செவன்த், ஏர்லி சர்ஜிக்கல் எக்ஸ்போஷர். வார்ட் போஸ்டிங்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆபரேஷன் தியேட்டர் எக்ஸ்போஷர், சர்ஜிக்கல் அப்சர்வேஷன் போன்ற வாய்ப்புகளும் கிடைக்குது. அதனால படிக்கிற கான்செப்ட்ஸை ரியல் கிளினிக்கல் பிராக்டிஸ்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க முடியும். எய்த், இன்டர்நேஷனல் அங்கீகாரம். யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதாவது அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் மெடிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ப இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு இது ஒரு முக்கிய குவாலிட்டி இண்டிகேட்டர். ஒன்பதாவது, யூரோப்பியன் ஹையர் எஜுகேஷன் ஏரியா EHEA அட்வான்டேஜ். இது வேறெந்த ஏசியன் கண்ட்ரிலேயே இல்லாத அட்வான்டேஜ். கசாகஸ்தான் யூரோப்பியன் ஹையர் எஜுகேஷன் ஏரியாவின் மெம்பர் கண்ட்ரி. அதனால ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். 10th, 98.3% கிராஜுவேட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட். 2025 கிராஜுவேட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 98.3%. அதாவது யூனிவர்சிட்டியில படிச்ச கிராஜுவேட்ஸ் கரியர்ல நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியின் உண்மையான சக்சஸ் அதன் அவுட்கம்ஸ்ல தான் தெரியும். 11th, FMGE மற்றும் லைசன்சிங் பெர்ஸ்பெக்டிவ். FMGE பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் கஜகஸ்தான் என்று சென்ட்ரல் ஏசியாவில் மெடிக்கல் எஜுகேஷனுக்காக அதிகமாக சூஸ் பண்ணப்படும் கண்ட்ரீஸ்ல ஒன்றா மாறிட்டு இருக்கு. கசாகஸ்தானோட முன்னணி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு 51.8% FMGE பாஸ் ரேட் இருக்கு. அதனால தான் பல இந்திய மாணவர்கள் கசாகஸ்தான் கன்சிடர் பண்றாங்க. 12வது, குளோபல் ரெகக்னிஷன். டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இம்பாக்ட் ரேங்கிங்ஸ் போன்ற இன்டர்நேஷனல் ரேங்கிங்ஸ்ல இடம்பெற்றிருப்பதும் இந்த யூனிவர்சிட்டிக்கு கிடைச்சிருக்கும் குளோபல் ரெகக்னிஷனை காட்டுது. ஏன்னா MPPS டிகிரி வாங்குறது மட்டும் சக்சஸ் இல்ல, இந்தியாவிலையும் உலகத்தின் எந்த மூலையிலும் டாக்டராக பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கெரியரை உருவாக்குறது தான் உண்மையான சக்சஸ். நீங்களும் வெஸ்ட் கசாகஸ்தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில MPPS படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரிச் குளோபல் எடுவை தொடர்பு கொள்ளுங்க.